பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா பேசியிருப்பது சர்ச்சையாகி உள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு சரத்குமார் அவர்கள் திருச்சி சிவா எம்பி அவர்களை வன்மையாக கண்டித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தங்கள் இயக்கத்தின் முன்னாள் தலைவரின் பெருமையை உயர்த்தி பிடிப்பதற்காக தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி தந்த பெருந்தலைவர் அவர்கள் குறித்து பொய்யான தகவல்களை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தலைவர்களும் செய்யாத சாதனைகளை பெருந்தலைவர் மேற்கொண்டு எண்ணற்ற தொலைநோக்கு செயல்திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். தலைமுறை கடந்து பெருந்தலைவரின் புகழ் உயர்ந்து நிற்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். இவர்கள் சொல்வதை நம்புவதற்கு மக்கள் ஏமாளிகள் அல்ல. உண்மைக்கு புறம்பாக ஆதாரமற்ற தகவல்களை பதிவு செய்து பெருந்தலைவர் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்கு திருச்சி சிவா எம்பி அவர்களை வன்மையாக கண்டிப்பதாக திரு சரத்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா பேசியிருப்பது சர்ச்சையாகி உள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு சரத்குமார் அவர்கள் திருச்சி சிவா எம்பி அவர்களை வன்மையாக கண்டித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தங்கள் இயக்கத்தின் முன்னாள் தலைவரின் பெருமையை உயர்த்தி பிடிப்பதற்காக தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி தந்த பெருந்தலைவர் அவர்கள் குறித்து பொய்யான தகவல்களை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தலைவர்களும் செய்யாத சாதனைகளை பெருந்தலைவர் மேற்கொண்டு எண்ணற்ற தொலைநோக்கு செயல்திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள். தலைமுறை கடந்து பெருந்தலைவரின் புகழ் உயர்ந்து நிற்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள். இவர்கள் சொல்வதை நம்புவதற்கு மக்கள் ஏமாளிகள் அல்ல. உண்மைக்கு புறம்பாக ஆதாரமற்ற தகவல்களை பதிவு செய்து பெருந்தலைவர் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்கு திருச்சி சிவா எம்பி அவர்களை வன்மையாக கண்டிப்பதாக திரு சரத்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.